வணக்கம். இது யாதும் உதவி யாவதும் கேள்வி யூடியூப் சேனல். நான் ராஜேஷ். நம்ம நாட்டில் மக்கள் அவங்களுடைய தேவைகளையும் பிரச்சனைகளையும் கோரிக்கைகளையும் சொல்கிறதுக்குன்னு ஏதாவது ஒரு திட்டம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் எங்கே போய் சொன்னாலும் எவனும் கண்டுக்க மாட்டான். அவங்க எப்போ மக்களை கண்டுக்குவாங்க அப்படின்னா தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் அரசியல்வாதிகள் மக்களை கண்டுக்குவாங்க. ஸோ அந்த சமயத்தில் மக்கள் அவங்களுடைய கோரிக்கைகளை வைக்கணும் அப்படின்றது என்னுடைய திட்டம். தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. திட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ விஷயத்துக்குள்ளே போவோம். ஒவ்வொரு வாட்டி தேர்தல் வரும்போதும் இந்த அரசியல் கட்சிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு ஒரு பட்டியலை வெளியிடுவாங்க. அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னவெல்லாம் செய்வோம் அப்படின்றத ஒரு பட்டியலாக வெளியிடுவாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, சாமி நீங்கள் என்ன செய்வீங்கன்றது முக்கியம் இல்லை, மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றது தான் முக்கியம். நீங்கள் என்ன செய்வீங்கன்றது 2ஆம் பட்சம், மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றது தான் முதல்ல. அதனால் அரசியல்வாதிகள் எப்படி ஒவ்வொரு வாட்டி தேர்தல் வரும்போதும் தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு ஒரு பட்டியலை வெளியிடுறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டி தேர்தல் வரும்போதும் மக்கள் தேர்தல் கோரிக்கைகள் அப்படின்னு ஒரு பட்டியலை வெளியிடணும். ஏன் அப்படின்னா மக்கள் அவங்களுடைய தேவைகளையும் பிரச்சனைகளையும் கோரிக்கைகளையும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. நீ சொல்லி தான் ஆகணும். நீ எதையுமே சொல்லாமல் எல்லாத்தையும் அவன் செய்வான்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். பெத்த அப்பனால கூட செய்ய முடியாதப்பா அப்படி. ஒரு சமயத்தில் அரசியலுக்கு வந்தவங்க சேவை மனப்பான்மையோட வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, கொள்ளை அடிக்கணுன்றதுக்காக வந்தாங்க. அதனால் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. நீங்கள் சொல்லி தான் ஆகணும். அதனால் ஒவ்வொரு தொகுதி மக்களும் அந்த தொகுதியின் தேவைகளையும் பிரச்சனைகளையும் கோரிக்கைகளையும் ஒரு பட்டியல் போட்டு வெளியிடணும். இதை நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லணும். அப்படி செஞ்சாதான் நீ ஒரு 4 கோரிக்கை வச்சா அதில் ஒரு 2 வாட்டி ஒரு 2வது நிறைவேற்றுவாங்க, அடுத்த வாரம் ஒரு 2வது நிறைவேற்றுவாங்க. இதுதான் சரி, இப்படி தான் இருக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் எதையுமே சொல்லாமல் எல்லாத்தையும் செய்வான்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். 2021 தேர்தல் சமயத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதிக்குள்ளே போதா அப்படி. ஆனால் அந்த தொகுதி மக்கள் அந்த வேட்பாளரை உள்ளேயே விடலை. அப்படியே நிற்க வச்சு நீ போன வாட்டி ஜெயிச்சப்போ இந்த தொகுதிக்கு என்ன செஞ்ச சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வேட்பாளர் நான் என்ன செய்யலை சொல்லு அப்படின்றான். மறுபடியும் மக்கள் இந்த தொகுதிக்கு நீ என்ன செஞ்ச சொல்லு அப்படின்றா. அப்படி அந்த வேட்பாளர் நான் என்ன செய்யலை சொல்லு அப்படின்றான். மொத்தத்தில் என்ன செய்யுதுன்னு அந்த வேட்பாளருக்கும் தெரியல, என்ன செய்ய சொல்கிறதுன்னு இந்த மக்களுக்கும் தெரியல. எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் அது. ஸோ என்னுடைய இந்த திட்டத்தை பரிசீலிக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ.